ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். துல்லாத மனமும் துள்ளும் படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். குட்டி ஒர்க்ஸ் அப்படின்னா குட்டி ஒர்க் பண்றாரு ஆஸ் அ கேபிள் மேன், ஒரு கேபிள் மேனா. பட் ஆனால் ஹிஸ் ட்ரீம் இஸ், அவருடைய கனவு டு பி அ சிங்கர், ஒரு சிங்கர் ஆவது, அதாவது ஒரு பாடகராக ஆவது அவருடைய கனவு. ஹிஸ் அப்படின்னா அவருடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, குட்டி ஒர்க்ஸ் அஸ் அ கேபிள் மேன் அப்படின்னா குட்டி ஒரு கேபிள் மேனாக வேலை பார்க்கிறார். சரி, ருக்மணி இஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், ருக்மணி ஒரு கல்லூரி மாணவி. ஹூ லைக்ஸ் ஹிஸ் வாய்ஸ். சரி, இப்ப கவனிங்க, இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்துருச்சுன்னா நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்களதான் அந்த ஹூ அப்படின்ற வார்த்தை குறிக்கும். ருக்மணியை பத்தி பேசுறோம், அப்ப ஹூ அப்படின்ற வார்த்தை ருக்மணியை தான் குறிக்குது. ருக்மணி இஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், ருக்மணி ஒரு கல்லூரி மாணவி. அந்த ஷீ அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா ஹூ அப்படின்ற வார்த்தையை போட்டு பேசுறோம். ஹூ லைக்ஸ் ஹிஸ் வாய்ஸ், அவளுக்கு அவருடைய வாய்ஸ பிடிக்கும். பட் ஆனால் ஷீ டசன்ட் நோ, அவளுக்கு தெரியாது. வாட் ஹீ லுக்ஸ் லைக், அவர் எப்படி இருப்பார் என்று. தமிழ்ல எப்படின்னு இருக்கு, எப்படின்னு பேசுவோம். ஆனா இங்கிலீஷ்ல வாட் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இந்த எப்படி அப்படின்ற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி இந்த ஹவ் அப்படின்ற வார்த்தையை போட்டு பேசக்கூடாது. சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. ருக்மணி இஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், ருக்மணி ஒரு கல்லூரி மாணவி. ஹூ லைக்ஸ் ஹிஸ் வாய்ஸ், அவளுக்கு அவருடைய வாய்ஸை பிடிக்கும். பட் ஷீ டசன்ட் நோ வாட் ஹீ லுக்ஸ் லைக், ஆனால் அவளுக்கு தெரியாது அவர் எப்படி இருப்பார் என்று. த்ரூ அப்படின்னா மூலம் அப்படின்னு அர்த்தம், அதாவது மூலமாக, வழியாக. சரிங்களா? நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. எ சீரியஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா தொடர்ச்சியான விபத்துக்கள். த்ரூ மூலமாக, தொடர்ச்சியான விபத்துக்களின் மூலமாக. ருக்மணி லூசஸ், ருக்மணி இழக்கிறாள். ஹர் அவளுடைய ஐசைட், ஐசைட் அப்படின்னா கண் பார்வை அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஆஃப் குட்டி, குட்டியின் காரணமாக, குட்டியினால். தொடர்ச்சியான விபத்துகளின் மூலமாக, குட்டியினால் ருக்மணி அவளுடைய பார்வையை இழக்கிறாள். சரி, குட்டி ஃபீல் சேட் அப்படின்னா குட்டி சேடா ஃபீல் பண்றாரு, அதாவது குட்டி வருத்தப்படுறாரு. அண்ட் மற்றும் ஹெல்ப்ஸ் ஹர், அவளுக்கு ஹெல்ப் பண்றாரு. வித்தவுட் டெல்லிங், சொல்லாமல். ஹூ ஹி இஸ், அவர் யார் என்று. இப்ப கவனிங்க, ஹூ இஸ் ஹி, ஹூ இஸ் ஹி அப்படின்னா அவன் யாரு, அவர் யாரு அப்படின்னு அர்த்தம். ஹூ ஹி இஸ் அப்படின்னா அவர் யாருன்னு, அவர் யார் என்று, அவன் யார் என்று அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் டெல்லிங் அப்படின்னா சொல்லாமல். குட்டி ஃபீல் சேட் அண்ட் ஹெல்ப்ஸ் ஹர் வித்தவுட் டெல்லிங் ஹூ ஹி இஸ். குட்டி வருத்தப்பட்டு அவர் யார் என்று சொல்லாமல் அவளுக்கு உதவுகிறார். சரி, he takes care of her அப்படின்னா அவர் அவளை பார்த்து கொள்கிறார். அண்ட் மற்றும் they eventually fall in love. இந்த eventually அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். எவென்ச்சுவலி அப்படின்ற வார்த்தைக்கு இறுதியாக, கடைசியாக அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்கு, நாளடைவில். அதாவது நம்ம தமிழ்ல, பேச்சு தமிழ்ல கூட பேசுவோம், ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு காலகட்டத்துக்கு மேல அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுதான். தே ஃபால் இன் லவ் அப்படின்னா அவர்கள் காதலில் விழுகிறார்கள். தே எவென்ச்சுவலி ஃபால் இன் லவ் அப்படின்னா நாளடைவில் அவர்கள் காதலில் விழுகிறார்கள். வித் ஈச் அதர், ஒருவரின் ஒருவர் மீது. பேச்சு தமிழுக்கு ஏத்த மாதிரி சொல்ல போனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஈச் அதர் அப்படின்னா ஒருவரை ஒருவர். சரி, டு பே பணம் செலுத்த. ஃபார் ஹர் ஐ சர்ஜரி, அவளுடைய ஐ சர்ஜரிக்காக. குட்டி அக்ரீஸ், குட்டி ஒத்துக்கிறாரு. டு டொனேட் அப்படின்னா தானம் செய்ய. ஹிஸ் கிட்னி, அவருடைய சிறுநீரகத்தை. இன் புனே, இன் புனே அப்படின்னா புனேவில். டு பே ஃபார் ஹர் ஐ சர்ஜரி, குட்டி அக்ரீஸ் டு டொனேட் ஹிஸ் கிட்னி இன் புனே. சரி, அப்புறம் ஆஃப்டர் த சர்ஜரி. ஆஃப்டர் த சர்ஜரி அப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம். ஹி கோஸ் டு ஜெயில், அவர் ஜெயிலுக்கு போறாரு. ஃபார் 7 years, 7 வருஷத்துக்கு. ஃபார் அ கிரைம் ஹி டிட்ன்ட் டு, அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? he goes to jail for 7 years for a crime he didn't do. அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் அவர் சிறைக்கு செல்கிறார். சரி, அப்புறம் meanwhile, இதற்கிடையில். ருக்மணி gets her sight back. இந்த கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பெறுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ருக்மணி gets her sight அப்படின்னா ருக்மணி பெறுகிறாள் அவளுடைய பார்வையை. சைட் அப்படின்னா பார்வை அப்படின்னு அர்த்தம். பேக் அப்படின்னா மீண்டும். ருக்மணி அவளுடைய பார்வையை மீண்டும் பெறுகிறாள். ருக்மணிக்கு திரும்ப பார்வை கிடைச்சிருது அப்படின்னு அர்த்தம். அண்ட் பிகம்ஸ் மற்றும் ஆகிறாள். எ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு மாவட்ட ஆட்சியராக. சரி, அப்புறம்
இயர்ஸ் லேட்டர் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல வருஷத்துக்கு அப்புறமா. தே மீட் அகைன், அவர்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள். பட் ருக்மணி இனிஷியலி ஹேட்ஸ் him, ஆனால் ருக்மணி ஆரம்பத்தில் அவரை வெறுக்கிறார். திங்கிங் he is a rowdy, அவர் ஒரு ரவுடி என நினைத்து. இனிஷியலி அப்படின்னா ஆரம்பத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனலி இறுதியாக she hears him sing, அவர் பாடுவதை அவள் கேட்கிறாள். ரியலைசஸ் உணர்கிறாள், the truth உண்மையை, and மற்றும் they reunite, அவர்கள் மீண்டும் சேர்கிறார்கள். happily மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியுடன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.